ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் ஆன் டிமாண்ட் இருக்கக்கூடிய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் வேணுன்னா கமெண்ட் செஷனில் கேளுங்க, அதுக்காக நான் ரிப்ளை பண்ணுவேன். யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், லேர்ன் ரூபி ஆன் ரெயில்ஸ் பை பில்டிங் ப்ராஜெக்ட். இதோடைய ரேட்டிங் 5க்கு 4.7 வாங்கியிருக்கு. இங்கிலீஷில் தான் உங்களுக்கு கோர்சஸ் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ அலாங் வித் டேட்ஸ் இருக்குது. ப்ளஸ் அவங்க ரிவ்யூக்கு என்ன கொடுத்துருக்காங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே பண்ணி படிக்கிற மாதிரியும் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. பட் இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ கோர்சஸ் மட்டுமே வச்சு ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். மொத்தம் 13 ஹவர்ஸ் டியூரேஷன், 55 லெக்சர்ஸ் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் தெளிவாக அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் மெயினாக உங்களுக்கு லினக்ஸ் வச்சு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. லினக்ஸ் ஓஎஸ் விண்டோஸில் இருக்காது. ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் ரெயில்ஸ் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், MySQLலேருந்து எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கலாம், கண்ட்ரோலர் வியூஸ் மாடல்ஸ்லாம் என்னங்கிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெட்டர் உங்களுக்கு கோர்ஸோட கான்டென்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு செஷன் 1 என்ன சொல்லி கொடுப்பாங்கிறதுலாம் இருக்குது. இப்போ செஷன் 2 எடுத்திங்கன்னா பில்டிங் அ சிம்பிள் புக் ஸ்டோர். இதில் நீங்கள் வந்துட்டு புக் ஸ்டோருடைய கண்ட்ரோலர் எப்படி இருக்கணும், அதை எப்படி நம்ம வியூ பண்ணணும், எடிட் பண்ணி எப்படி டெலீட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், மினி ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் பிளாகிங் சிஸ்டம், அது ஒரு மினி ப்ராஜெக்ட். அதில் பிளாகோடைய யூஐ பார்ட் எப்படி பண்ணலாம், கண்ட்ரோலர்ஸ் மாடல்ஸ் ரவுட்ஸ்னால் என்ன, அதே மாதிரி CRUD ஆப்ரேஷன், கிரியேட் ரீட் அப்டேட் டெலிட்னா என்ன, ஃப்ரண்ட் அண்ட் போஸ்ட் கேட்டகரிஸ்லாம். இப்போ 4th ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ் கேலரி மாதிரி. ஸோ அதில் டிபெண்டன்சிலாம் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். இப்போ எப்படி நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க, அதே மாதிரி தான் இதுக்கும் க்ரியேட் பண்ணிட்டு என்ரோல் நவ்னு கொடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். லேர்ன் PHP அண்ட் MySQL டெவலப்மெண்ட் பை பில்டிங் ரியல் டைம் மினி ப்ராஜெக்ட்ஸ். இதோடைய மொத்த ரேட்டிங் வந்துட்டு 5க்கு 4.7 வாங்கியிருக்கு. இங்கிலீஷில் தான் இருக்கும். உங்களுடைய இன்ஸ்ட்ரக்டர் நேமும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லிங்க்டின்லேயும் பார்த்துக்கலாம். மொத்தம் 88 லெக்சர்ஸ் இருக்குது. 23 ஹவர்ஸ்க்கான கோர்ஸு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் என்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ண போகிறீங்கிற மாதிரியும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேரெக்டாக இந்த கோர்ஸோட கான்டென்ட் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க, PHPயோடைய பேசிக்ஸு. அதுக்கப்புறம் தனித்தனி செஷனில் நீங்கள் என்னெல்லாம் படிப்பீங்கிற மாதிரி இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். வேர்ட் ப்ரெஸ் பற்றியும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படிக்கும்போது நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆனாக பண்ணி பார்க்குறதுக்கு லேப்டாப் ஒரு PC இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். மொபைல் ஃபோனில் நீங்கள் PHP ஒரு ஹேண்ட்ஸ் ஆனாக மினி ப்ராஜெக்டில் பில்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ ப்ரீ ரெக்விசைட்ஸ், அதாவது இது படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் பேசிக்காங்கிற மாதிரி பார்க்கும்போது இந்த கோர்ஸ் வந்துட்டு ப்ரீ ரெக்விசைட்ஸ்லாம் இல்லை, யாருனாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ரோல் பண்ணி படிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரம் ஸ்க்ராச், இங்கிலீஷில் தான் கோர்ஸ் இருக்கக்கூடியது. உங்களுக்கு சப்டைட்டில் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். 13 ஹவர்க்கான கோர்ஸு, 97 லெக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் டீட்டெயில்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட், API, சர்வர் ஃப்ரேம் ஒர்க், அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம டூல் யூஸ் பண்ணுவோம்ல, ரியாக்ட்னா என்னது, எப்படி நம்ம டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸ்கில்ஸ் நீங்கள் என்ன கெயின் பண்ணுவீங்க, என்ன லேர்ன் பண்ணுவீங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் கெயின் பண்ணுற ஸ்கில்ஸை நீங்கள் லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூம்லையுமே தாராளமாக அப்டேட் பண்ணிக்கலாம். கோர்ஸ் கான்டென்ட்னு பார்க்கும்போது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு HTML எலமெண்ட்ஸ், அப்புறம் HTML இருக்கக்கூடிய அந்த லிங்க்ஸ் டேக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் CSS நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், பாக்ஸ் மாடல்னா என்னங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், எப்படி நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் HTML CSS வச்சு பில்ட் பண்ணக்கப்புறம் பூட்ஸ்ட்ராப் இப்படி கொண்டு வரலாம், ஃபங்க்ஷனாலிட்டிக்காக ஜாவாஸ்கிரிப்ட் இப்படி கொண்டு வரலாம், நோட் அண்ட் எக்ஸ்பிரஸ், ரியாக்ட் அண்ட் ரெஸ்ட்ஃபுல் APIs, MongoDB பேக் அண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய செஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது, வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ யாருனாலும் என்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், சாலிட் ஒர்க்ஸ். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், சாலிட் ஒர்க்ஸ் எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ் கிடைக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்துட்டு 10 ஹவர்க்கான கோர்ஸ் தான். 48 லெக்சர்ஸ் இருக்குது. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெளிவாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. கெயின் பண்ணுற ஸ்கில்ஸை நீங்கள் லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமேல ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சில் எப்படி இருக்குது, எப்படி பண்ண போகிறீங்கிறது ஒவ்வொரு தனித்தனி. 2Dனா அதில் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க, 3Dனா அதுக்கு எப்படி இருக்கும், எப்படி நம்ம ஜூம் பண்ணலாம், ஸ்கெட்சோட வியூ, டைமென்ஷன், பெல் செயின், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. மொத்தமே 2 செஷன் தான் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ப்ரீ ரெக்விசிட்ஸ் பார்க்கும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸோடைய பேசிக் நாலேஜ் இருக்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க. AWSக்கான கோர்ஸு, AWS அண்ட் டெவாப்ஸோடைய உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். பிகினருக்கு ரொம்ப ஆப்டாக தான் இருக்கும். ஸோ வீடியோ லெக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். மொத்தம் 112 லெக்சர்ஸ் இருக்குது. 40 ஹவர்க்கான கோர்ஸ். உங்கள் ஃப்ரீ டைமில் மொபைல் ஃபோன், லேப்டாப், PC எதுலேருந்துனாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் டைமாக ஒர்க் பண்ணி பார்க்கணும், ஏதாச்சும் ஒரு லாகின் பண்ணி பார்க்கணும், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் லேப்டாப் ஒரு PC ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இதில் அமேசான்னா IAM, ஒரு ஐடென்டிட்டி எப்படி மேனேஜ் பண்ணலாம், CLIனா என்ன, கமெண்ட் லைன்லேருந்து எப்படி பண்ணுறாங்க, கம்ப்யூட் ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங், DNS,
சர்வீசஸ், டேட்டாபேஸ் ஆஃபரிங்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்குங்கிறதுல நிறைய தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி நம்மளே தனியாக க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் டெவாப்ஸ்க்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. அதே மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஃப்ரீ குவிஸ் வித் ஆன்சர்ஸ் இருக்கிற மாதிரி 5 மினிட்ஸில் சர்டிஃபிகேட் கெயின் பண்ணுற மாதிரியும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. லினக்ஸ் ஃபார் அப்சல்யூட் பிகினருக்கான கோர்ஸ் இங்கிலீஷில் தான் கோர்ஸ் இருக்கும். சப்டைட்டில் நீங்கள் ஆன் பண்ணி படிச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். 51 லெக்சர்ஸ் இருக்குது. 12 ஹவர்க்கான கோர்ஸு. ஸோ இதில் என்னெல்லாம் நீங்கள் பேசிக் ஸ்கில்ஸ் கெயின் பண்ண போகிறீங்கிறத தெளிவாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் கோர்ஸ் கான்டென்ட்லேயும் போய் நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன, லினக்ஸ் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், ஹார்ட்வேரோட இன்ட்ரடக்ஷன், ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஷெல் யூஸ் எப்படி பண்ணலாம், அல்கோரிதம் எப்படி இருக்குது, ஃபைல் நம்ம எப்படி எடிட் பண்ணணும், செக்யூரிட்டி, குரூப் கிரியேஷன், கான்செப்ட்ஸ், நெட்வொர்க்கிங் இந்த மாதிரி எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ யாருக்காச்சும் ஃப்ரண்ட் எண்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிளாக பண்ணோன்னா நம்மளே டாப் கம்பெனிஸோடைய 5 ஹவர் ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் ரிலேட்டட் டு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுவேன். உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய சப்போர்ட்டர்ஸ் என்கிட்ட லிங்க் கேட்குறீங்க, நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் ரிப்ளைவை செக் பண்ணாமல் அகெயின் அதே இதை நிறைய வீடியோவில் போயிட்டு எனக்கு இந்த டாப்பிக்கில் போடுங்கன்னு கேட்குறீங்க. அதனால தான் சொன்னேன். 54 லெக்சர்ஸ் இருக்கும். மொத்தம் 11 ஹவர்க்கான கோர்ஸு. ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அதுக்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் ரியாக்ட் வச்சும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு டேட்டா டைப்ஸ்னால் என்ன, ஓப்ஸ் கான்செப்ட்ஸ் எப்படி இருக்குது, இன்ஹெரிட்டன்ஸ், டிசைன் பேட்டர்ன், சம்மரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ரீ ரெக்விசைட்ஸ் எதுவும் இல்லை. லேர்ன் பூட்ஸ்ட்ராப் டெவலப்மெண்ட். பூட்ஸ்ட்ராப் கற்றுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி தான். சிஎஸ்எஸ் மாதிரியை ஸ்டைலிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம தேர்ட் பார்ட்டிலேருந்து ஒரு லைப்ரரி எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக கற்றுக்கணும்னு ஒன்றும் கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரிலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் கான்டென்ட் இப்போ காமிக்கிறேன். அதோட ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ ஆப் சேல்ஸ் வெப்சைட்னா அதில் நம்ம என்ன மாதிரி பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணலாம், நேவ்பார் எப்படி வைக்கணும், இன்னர் பேஜஸில் எப்படி கொண்டு வரலாங்கிறது தான் ஆல்ரெடி இருக்கும். அதை நீங்கள் எடுத்து உங்களோட கோடில் இன்செர்ட் பண்ணாவே போதும். அதே மாதிரி ரெஸ்யூமே எப்படி நம்ம பூட்ஸ்ட்ராப் வச்சு பண்ணலாம், சோஷியல் நெட்வொர்க் டெம்ப்ளேட், ஏஜென்சி லேண்டிங், இது ஃபோட்டோ கேலரி, அட்மின் டெம்ப்ளேட், இ-காமர்ஸ் டெம்ப்ளேட், பிஸ்னஸ் பூட்ஸ்ட்ராப் தீம், இது எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஈஸியாக இருக்கும். இன்ட்ரொடக்ஷன் டு ராஸ்பெரி பை 5க்கு 4.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஹையஸ்ட் ரேட்டிங் தான். மொத்தம் 10 லெக்சர்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் தான் கோர்ஸ் இருக்கும். டேரெக்டாக உங்களுக்கு நான் கோர்ஸ் கான்டென்ட் காமிக்கிறேன். ராஸ்பெரி பைனா என்ன, பைத்தான்னா என்ன, ஆர்டினோடைய அல்டர்னேட்டிவ் எப்படி இருக்குது, இது போர்டில் எப்படிலாம் இருக்கும், ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டும் உங்களுக்கு இதாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஐஓடி அப்ளிகேஷன் அண்ட் ப்ரோக்ராமிங் நாலேஜ் பேசிக்ஸ் இருந்தால் நீங்கள் எதுக்கு என்ரோல் பண்ணிக்கோங்க. பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ கரன்சிக்கான அசஸ்மெண்ட். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் மாதிரி தான். ஒரு நீங்கள் இப்போ இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரஷ் அப் பண்ணிக்கலாம் கான்செப்ட்ஸ்லாம். கோர்ஸ் கான்டென்ட் நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கோங்க. குவிஸ் மாதிரி தான் இருக்கும். ப்ரீ ரெக்விசைட்ஸ்லாம் எதுவும் தேவை கிடையாது. வீடியோவில் காமிச்சா இந்த எல்லா ஃப்ரீ கோர்சஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். வீடியோ டைட்டில் கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் லிங்க்குன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பேன்.